அப்படியே நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துட்டே வாங்க. ஓகே 1 2 3 ஓகேவா? ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் துரைராஜ் பேசுகிறேன். நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கா குளோபல் ப்ராடக்ட். இந்த சிங்கா குளோபல் ப்ராடக்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிராண்டை ஆல் ஓவர் த வேர்ல்டு குளோபலி லான்ச் பண்ணியிருக்கோம். மொத்தம் ஒரு 190 கண்ட்ரீஸில். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28 ஸ்டேட்லேயும் 10 யூனியன் டெரிட்டரியும் லான்ச் பண்ணியிருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா ஐடிஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டாக் பாயிண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து பிஸ்னஸ் கான்செப்டில் ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க வீட்லேயே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் நடத்தக்கூடிய கான்செப்டை தான் இதில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான் 1ல் லெவல் இன்கமாக கொடுத்துருக்கோம். மொத்தம் லெவல் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 லெவல். இந்த 12 லெவலில் எப்படி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது செல்ஃப் பர்ச்சேஸ்க்கு ஒரு இன்கம் கொடுத்துருக்குறோம். 100 BV கொடுத்துருக்கோம் செல்ஃப் பர்ச்சேஸ்க்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 25 kg ரைஸ் பேக், ஃபிஷ்ஷு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மட்டன், இது எல்லாத்தையுமே BV சிஸ்டத்தில் கொடுத்துருக்குறோம். ஸோ BV சிஸ்டத்தில் ஏன் கொடுத்துருக்கோம்னா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டனை பொறுத்த வரைக்கும் எப்படியா இருந்தாலும் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அதனால் இது BVஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கமிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் லோட் ஆகிடும். இப்போ நம்ம டேரெக்டாக ஒரு பேக் ரைஸ் எடுக்கிறோம்னா 100 BVனா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் ஏறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சைபர் கட் பண்ணிங்கன்னா அதுதான் உங்களுக்கு BV அமௌண்ட்டாக ஏறும். 100 BVன்றது அது ஈக்குவல் டு 1000 ருபீஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. 1000 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் பர்ச்சேஸ்க்கும் 10 ரூபா வரும். அதில் நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஒன்லி ரைஸ் மாத்திரம் தான் வாங்கணும்னு இல்லை, நீங்கள் எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக என்ன பண்ணிக்கலாம், 5 மேட்ரிக் சிஸ்டம் லெவல் பிளானில் கொடுத்துருக்கோம். மொத்தம் 12 லெவல். இதில் 5 மல்டிப்ளிகேஷன் ஆகும். பட் இதுலேயே இந்த 5 மல்டிப்ளிகேஷனில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 350 ப்ராடக்ட் வருது. அந்த ப்ராடக்ட் மூலிமா கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா மந்த்லி 16 crores வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் 1.6 crores வந்து அதில் 1% 1.6 crores. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5ன்றது இன்னும் எனக்கு குயிக்காக வந்து இன்கம் ரெவன்யூ அதிகமாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் 10 × 10 மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 10 × 10 100, 100 × 10 1000, 1000 × 10 10,000 பேர் வரும்போது ஒரு ஆள் மூலிமா நம்மளுக்கு 10 ரூபா வரும்னா கூட 1 lakh இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் மந்த் ஆர் தேர்ட் மந்த்துக்குள்ளார அந்த குமுலேட்டிவ் இன்கம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதோடு இல்லாமல் ஈஸியாக ப்ராடக்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ரீச் ஆகிறதுக்காக இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்டாக்கிஸ் பாயிண்ட் கொடுத்துட்ருக்குறோம். இந்த பிளான் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரெண்டாவது பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் அண்ட் ஆஃபர் இன்கம். நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா க்ரௌன் டேரக்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுலேயும் அதே மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மேனேஜர், சீனியர் மார்க்கெட்டிங் மேனேஜர், BDM, AGM, GM, டைரக்டர், ED, SED, CEO, VIPன்ற மாதிரி போயிட்டுருக்கோம். கரெக்டாக இந்த பிளானை ஒர்க் பண்ணிங்கன்னா 3வது மாதத்துக்குள்ளார VIP ஆகலாம். யார் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்க 3வது மாதத்துக்குள்ளார VIP ஆகலாம். என்னென்ன டார்கெட் அச்சீவ் பண்ணுங்க. இதுலேயும் டூர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். என்னென்னலாம் டூர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஹில்ஸ் டூர் கொடுத்துருக்கோம், டெல்லி டூர் கொடுத்துருக்கோம், ஃபாரின் டூர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 1 lakh கார் ஃபண்ட் இருக்குது, 2 lakhs வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபண்ட் இருக்குது. 3வது பிளான் என்னன்னா ராயல்ட்டி இன்கம். நம்ம எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறோமோ அந்த PVக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயல்ட்டி இன்கம் இருக்குது. 4வது இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் அலவன்ஸ் இன்கம். நாளைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கிஸ்ட் வந்து திருச்சியில் அப்பாயின்ட் பண்ணியிருக்கீங்க, மதுரையில் அப்பாயின்ட் பண்ணியிருக்கீங்க, எங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு போகிற ட்ராவல் அலவன்ஸ் எவ்வளோ BVs அச்சீவ் பண்ண முடியும் அதுக்கேற்ற மாதிரி இதை கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரைஸ் பிராண்டை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் சிக்கன், மட்டன், ஃபிஷ் எதை வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு ஒரு இன்கம். இப்போ ஸ்டாக்கிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 25 kg ரைஸ் பேக்கு 12 பேக் வந்து ஒரே டைமில் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிஸ்ட் ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் வந்து 100 square feet ஸ்பேஸ், எதர் ஷாப்பாக இருக்கலாம் இல்லை வீடாக இருக்கலாம், கிரவுண்ட் ஃப்ளோர் தான் ரெக்குவயர்மெண்ட்டு. ஓகே, அப்போ இதில் என்ன நீங்கள் வெறும் ரைஸ் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அமௌண்ட்டு கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. இன்ஸ்பெக்ஷன் ஓகே ஆச்சுன்னா கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா சென்னைனா வித்தின் 3 days டெலிவரி ஆகும். அவுட் ஸ்டேஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெக்குவயர்மெண்ட்ஸை பொறுத்து உங்களுக்கு டேட்டு சொல்லுவாங்க, எத்தனை நாளில் 1 week 10 days டெலிவரி வருதான்ட்டு. நீங்கள் சரக்கு முடியறதுக்கு முன்னாடி இயர்லியராக இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் எப்பயுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டுருங்க. அதோடு இல்லாமல் கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டை கூட கூடுதலாக வைக்கக்கூடாது. கம்பெனி என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ரேட்டில் தான் வைக்கணும். இதுதான் வந்து ஒரு ஸ்டாக்கிஸ்டினுடைய கண்டிஷன். சரி, ஸ்டாக்கிஸ்ட்டை அப்பாயின்மெண்ட் பண்ணலாமா? ஒரு ஸ்டாக்கிஸ்ட்டை நம்ம கோயம்புத்தூரில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வந்து மேபி அவர் வந்து சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை மளிகை கடையோ இல்லை அவர் வந்து ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார் பிஸ்னஸ் பண்ணுறதுக்குன்னா அவர் கீழே மதுரையில் வராருன்னா அவர் அவர் கீழே ஸ்டாக்கிஸ்ட்டாக போட்டுக்கலாம். அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் இங்கே இவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்க கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டைக்கு 9 ரூபா வரும். இதுதான் வந்து இந்த லெவல் கமிஷன் பிரகாரம் பிளான். சரி, இந்த பிஸ்னஸ்குள்ளார் எப்படி என்ட்ரு ஆகுறது, எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம், நம்ம எப்படி இன்கம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சிங்கா குளோபல் ப்ராடக்ட் அப்படின்ற இது வந்து ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க, இன்ஸ்டால் பண்ணுறீங்க. இன்ஸ்டால் பண்ணோடனே கீழே போய் கேட்கும் யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு கேட்கும். அது கீழே வந்து சைன் அப்னு இருக்கும், லெஃப்ட் சைடில் சைன் அப்னு இருக்கும், ரைட் சைடில் வந்து ஃபர்காட் பாஸ்னு இருக்கும். சைன் அப்புக்குள்ளார போய்ட்டு சைன் அப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேர், ஃபோன் நம்பர்,
இமெயில் ஐடி கேட்கும். இமெயில் ஐடி இல்லாதவங்க நீங்களாக ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி அதில் வந்து லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கினுடைய பேர் கேட்கும். அது எந்த பேங்க்கோ அது போட்டுக்கோங்க. ஒரு சிலருக்கு என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட் நான் உடனே கொடுக்கணுமா, எனக்கு கமிஷன் வரும்போது கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே, நோ ஃபைன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 1 2 3 போட்டுக்கோங்க அக்கௌண்ட் நம்பருக்கு பதில். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஐஎஃப்சி கோடு, அது வந்து உங்களுக்கு ஐஎஃப்சி என்ன கோடோ அதை வந்து போட்டுக்கோங்க. அக்கௌண்ட் வந்து நீங்கள் அப்புறம் கூட நீங்கள் ப்ரொஃபைல்குள்ளார போய்ட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். பட் அதை அப்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு கமிஷன் வரும். அந்த ஒரு கண்டிஷனுக்காக தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே கேட்டுருக்கிறோம். அது வந்து நீங்கள் எப்படின்றத அப்டேட் பண்ணிக்கோங்க. அது முக்கியம். ரெஃபரல் ஐடி உங்களுக்கு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த லீடர்ஸ் கையில் ரெஃபரல் ஐடி வாங்கிக்கோங்க. SENKAன்னு ஒரு செங்கா உங்கள் லீடர்ஸ் வந்து ஐடி நம்பர் கொடுப்பாங்க. அந்த ஐடி நம்பரை போட்டுட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு ஒரு சிலருக்கு என்ன டவுட்னா, அந்த பாஸ்வேர்டு நாங்கள் தரணுமா அப்படின்னா நாங்கள் தர்றது கிடையாது, நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். அது ஒரு 4 டிஜிட்டாக இருக்கலாம், இல்லை 6 டிஜிட்டாக இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது என்ன வேணுமோ அந்த பேர் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி பேர் போட்டுட்டு நீங்கள் சைன் அப் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பே சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ்ன்னு வரும். இந்த பிஸ்னஸ்குள்ளார வந்து இணையிறவங்க எல்லாருமே ஸ்டார்டிங்கில் ஒரு 50 ருபீஸ் பே பண்ணணும். அந்த 50 ருபீஸை இவ்வளோ பிளானுக்குள்ளார ரீஃபண்ட் பண்ணிடும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த எல்லாமே உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஒரு ஜாயினிங்க்கும் உங்களுக்கு ஒரு 4 ருபீஸ் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு உங்கள் கீழே டவுன்லைனில் ஜாயின் பண்ணுவாங்களா. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் வந்து எப்படி பேமெண்ட் பண்ணுறதுன்னா, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பேடிஎம், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ளார கொடுத்துருக்கோம். ஏதாவது ஒரு பேமெண்ட் மெத்தடில் பேமெண்ட் பண்ணவங்க உங்களுக்கு ஐடி ஜென்ரேட் ஆகிடும். சரி, நான் ஐடி ஜென்ரேட் பண்ணது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஸ்டமருக்கு வெல்கம் மெசேஜ் போகும். அதுலேயே வந்து வெல்கம் டு செங்கா குளோபல் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு டீட்டெயில் இருக்கும். சரி, இப்போது ஐடி கிரியேட் ஆகிடுச்சு சார், எனக்கு எப்படி சார் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருப்பி லாகின் பண்ணும்போது உங்களுடைய ஃபோன் நம்பர் போட்டுட்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை லாகின் பண்ணிங்கன்னா உள்ளார லாகின் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் சைடில் மெனுவில் மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேருக்கும் உங்களுக்கு பேரு கீழே ஃபோன் நம்பர் இருக்கும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்கள் லீடர்ஸ் கையில் நீங்கள் கோஆர்டினேட் பண்ணிங்கன்னா உங்கள் லீடர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுதான் சார் ப்ரொசீஜர். ஆப்புக்குள்ளார போகும்போது என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டேஷ்போர்டில் உங்களுடைய தினந்தோறும் வருமா, இன்றைக்கி எவ்வளோ இன்கம், வீக்லி எவ்வளோ இன்கம், மந்த்லி இன்கம் உங்களுக்கு காட்டும். உள்ளார டீம் ஸ்ட்ரென்த்துக்குள்ளார போனீங்கன்னா உங்களுடைய இன்கம், நீங்கள் பர்ச்சேசிங் ரீபர்ச்சேசிங் பண்ணியிருக்குது, செல்ஃப் பர்ச்சேசிங் பண்ணியிருக்குது ஃப்ரண்ட்டில் காட்டும். ரீபர்ச்சேசிங் அதே மாதிரி சிக்கன், மட்டன், ஃபிஷ் எது வாங்கினாலும் ஒரு இன்கம் வரும். ஷார்ட்லி வந்து வி ஆர் பிளானிங் டு ஹேவ் டெலிவரி பார்ட்னர் வந்து 1ஆம் தேதியிலேருந்து டெலிவரி பார்ட்னர்ஸும் வராங்க. இப்போ ஓலா ஊபர் எப்படியோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் காட்டிட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎல் ஜியானாலஜின்னு இருக்கும். ஜியானாலஜிக்குள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மேன் பவர் கீழே வந்திருக்கிறாங்க. அதில் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4னு மொத்தம் ஒரு 12 லெவல் இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, எல்லா லீடர்ஸுமே லெவல் 1ல் இமிடியேட்டாக வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு லெவல் 1ல் இருக்கவங்கள இமிடியேட்டாக டீம் ஃபார்மேஷன் பண்ணுங்கள். லெவல் 2ல் அதே மாதிரி தனித்தனியாக ஒரு 4 லெவல் வரைக்கும் க்ளோஸ்அப்பில் உங்களை மானிட்டர் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் தான் 10 × 10 100, 100 × 10 1000, 1000 × 10 10,000. இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் டீம் வந்துடுவாங்க. அதனால் உங்களால் ஈஸியாக அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். அது போக உங்களுக்கு மேலே வந்து டேரக்டர்ஸ் இருப்பாங்க. டேரக்டர்ஸ் மேலே எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டர். இந்த பிளான் வந்து கரெக்டாக நான் மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். வந்து 4 to 5 டேஸில் பார்த்தீங்கன்னா என் கீழே வந்து 771 பேர் வந்திருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருமே ஒர்க் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக உங்கள் டவுன்லைனில் 500 பேர்லேருந்து 1000 பேர் வந்துடுவாங்க. அதோடு இல்லாமல் உலகத்திலேயே முதல் முறையாக ரியல் எஸ்டேட் வந்து பிவி சிஸ்டத்தில் லான்ச் பண்ணுறோம். அதனால் பார்த்தீங்கன்னா இதில் அரிசியில் பார்த்தீங்கன்னா 50 ரூபா 60 ரூபா வர மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ரியல் எஸ்டேட்டில் நம்ம கீழே ஒரு இடம் வைக்கணும்னா 50,000 60,000 வர மாதிரி இருக்குதுன்னா நம்மளுக்கு தேவை என்னென்னா மேன் பவர். அந்த மேன் பவரை வந்து பெரிய லெவலில் உருவாக்குனீங்கன்னா எல்லாருமே இந்த பிளான் பிரகாரம் பார்த்தீங்கன்னா மந்த்லி 1 crore இட் வில் டேக் சம் டைம். ஆனால் மந்த்லி எடுத்தவொடனே ஒரு 10,000 1 லட்சம்ன்றது வந்து ரொம்ப ஈஸியாக வர வைக்கக்கூடிய கான்செப்ட். ஏன்னா இது வந்து எசென்ஷியல் ஃபுட் ப்ராடக்ட்ன்றதுனால உங்களுக்கு வருமானம் வந்து ஈஸியாக வரும். எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுடைய அப்ளைன் லீடர்ஸ் கையில் கேளுங்க. அவங்க உங்களை வழி நடத்துவாங்க. எல்லாருமே அனைவரும் ஒன்றிணைவோம், பொருளாதாரம் மாற்றம் அடைவோம், புதிய பொருளாதார அடைவோம். மிக்க நன்றி. தேங்க்ஸ்.